ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 விதமான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நாலு விதமான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்கள் மாதம் குறைஞ்சது ஒரு 25,000க்கு மேலே உங்களால் ஆன்லைன்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். சொன்னால் நம்ப முடியுதா? நம்பலாம், நீங்கள் நம்பலாம். வாங்க, இதை நம்புறதுக்கு நீங்கள் முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல லேப்டாப் வேணும், ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஹை பேயிங் ஸ்கில் வேணும். இந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி சூப்பராக சம்பாதிக்கலாம். அட்லீஸ்ட் 25,000 அட்மோஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ வரும். உங்களுக்கு வந்துட்டு இந்த 4 விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹை பேயிங் ஸ்கில் கற்றுக்கணும். 3 விஷயம் இருக்குது. ஒரு ஹை பேயிங் ஸ்கில் கற்றுக்கணும். கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி, கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி, உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இதன் மூலமாக நீங்கள் 4-5 வகையில் சம்பாதிக்கலாம். ஒன்று, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு ப்ரைமரி ஜாப் போகலாம், 9 to 5 ஜாப் போகலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் எடுத்து பண்ணலாம். அட் த சேம் டைம் நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா வச்சுருக்கவங்க, யூடியூபர்ஸில் பெரிய பெரிய ஆளாக இருக்கவங்களுக்குலாம் டிஜிட்டல் அவங்களோட சோஷியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிரபலமான சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலுக்கு வந்து நான் உங்களுடைய சோஷியல் மீடியாவெலாம் ஹேண்டில் பண்ணித்தரேன், உங்களுக்கு SEO பண்ணித்தரேன், உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீலான்ஸில் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டு நீங்கள் ஒரு கோல்டு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு அனுப்புனீங்க, இல்லை ஒரு 20 பேருக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். 4வது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பேஷன் எதில் இருக்கோ அது ரிலேட்டடாக அந்த நிச்சை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஏன் பண்ண முடியும். யூடியூப் பண்ணாலே உங்களுக்கு எடிட்டிங் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல லேப்டாப் இருந்தால் சூப்பராக இருக்கும். லேப்டாப் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னா கூட மொபைல்லே இப்போ நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு, இது மூலமாக நீங்கள் ஏன் பண்ணலாம். அப்படி யூடியூப் பண்ணும்போது உங்களுடைய இப்போ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி பண்ணுறீங்க, சேனல்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் கட்டியிருக்கேன், அந்த வாட்சை பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் போய் வாங்கிக்கிங்கன்னு ஒரு அமேசான் லிங்கோ ஃப்ளிப்கார்ட் லிங்கோ ஏதோ ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அதில் போய் நம்மளோட வியூவர்ஸ் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கினாங்க அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த கமிஷனுக்கு பேர் தான் அஃபிலியேட் கமிஷன். இந்த பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்க்கு பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுவும் நம்மளால் பண்ண முடியும். இதை தாண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, யூடியூப்பில் நம்மளோட வீடியோ நிறைய ரீச் ஆகி நமக்கு நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சம் பிராண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னோட இந்த பிராண்டை நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், நாங்கள் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதை நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்லி ஸ்பான்சர்ஷிப்ஸ் நிறையா வரும். ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப ஹியூஜ். அதாவது கம்பேர் டு யூடியூப் ஆட்சன்ஸ், அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் வந்து கிடைக்கிறத விட ஒரு 5-6 மடங்கு, ஏன் 10 மடங்கு கூட வாங்குற யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதன் மூலமாக என்ன பண்ணலாம். இது போக யூடியூப்பில் மெம்பர்ஷிப், தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெய்டு ஜாயின்லாம் சொல்லியிருக்கோங்களா, அதெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஷிப்கானது. அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. ஜாயின் பண்ணால் ஸ்பெஷல் வீடியோஸ் அந்த கிரியேட்டர்ஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும். அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளாகிங், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பிளாகிங் பண்ணுறப்ப அந்த பிளாகிங் வெப்சைட் மூலமாக உங்களுக்கு நல்ல வியூவர்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்கள் பிளாக் போஸ்ட்டுக்கு நல்ல ஆடியன்ஸ் வருது, டிராஃபிக் நிறைய ஜென்ரேட் ஆகுது. அகெயின் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணி டிராஃபிக் கொண்டு வரலாம். டிராஃபிக்கு அப்படி கொண்டு வர்றப்ப அங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அது கொஞ்சம் ஈஸியாகவே ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும், அங்கேயும் ஸ்பான்சர் ஆப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். இப்படி நிறைய வகையில் வந்துட்டு நீங்கள் இந்த 4 ரிசோர்ஸஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த 4 விஷயங்கள் தான். ஒன்று, ஒரு நல்ல லேப்டாப், ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு ஹை பேயிங் ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன இத்தனை வகையில ஏர்ன் பண்ணலாம். இது தாண்டி ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் 25K வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுங்கிறது இந்த 4 வச்சுருக்கிற ஒருத்தர் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் டைம் எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஒரு சூப்பரான கான்டென்ட்டை கொடுக்குறீங்க. கான்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். உங்கள் கான்டென்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குது, எந்த மாதிரியான நிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி இதெல்லாம் பொறுத்து உங்களோட இன்கம் உங்கள் உழைப்புக்கு வேரி ஆகும். அதிகமாகவும் வரலாம், குறையவும் வரலாம், மீடியமாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் இன்னும் 9 to 5 ஜாப் தான், இன்னும் அதுதான் இதுதான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் இருந்துட்டு இம்ப்ரூவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுவான் அதெல்லாம் நடக்குது. அவங்க பண்ண வேண்டியது தான் இந்த 4 விஷயங்கள் தான். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா இந்த 4 இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு நம்மளே பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ இதை இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யூடியூப் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டியை பெருசாக்கலாம். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை பெருசாக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் உருவாக்கலாம். ஸோ நான் அந்த ஃபீல்டு, எனக்கு கம்ப்யூட்டர் ஒத்து வராது, என் ஃபீல்டு வேறு, நான் இந்த சைடு வந்துட்டேன், என்னால் பண்ண முடியாது, இப்படிலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ரீசன்ஸ் நிறையா இருக்குது. பட் எத்தனை பேர் இறங்கி பண்ணுறாங்க, ஆக்ஷன்ஸ் எத்தனை பேர் போடுறாங்க தான் முக்கியம். ஸோ காய்ஸ், இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மணி மேக்கிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அன்பாக்சிங்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் வரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you guys.